கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மன்னா உங்களுக்கு அனுதினமும் பிரயோஜனமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 34 வசனம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான். அவன் அபிமெலேக்கு ராஜாவால் துரத்திவிடப்படுகிற நேரத்திலே பாடின சங்கீதம். பல பிரச்சனைகள் மத்தியிலே அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். தலைமையிலும் அவனுக்கு சத்துருக்கள் அதிகமாக இருந்தார்கள். அவ்வளோ ஒரு சூழ்நிலைகள் மத்தியிலும் அவ்வளோ ஒரு பிரச்சனைகள் மத்தியிலும் கர்த்தரை அவன் தேடினான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, விஜயநகரம் என்கின்ற ஒரு ராஜாங்கம் இருந்தது, அரசாங்கம் இருந்தது. அதற்கு நட்பு நாடாக ஒரு நாடு இருந்தது. அந்த நாட்டு ராஜாவுக்கு அவர் தீராத வியாதி ஒன்று இருந்தது. ஆனால் இந்த விஜயநகரத்தில் இருந்த ஒரு வைத்தியர் எந்த வியாதியாக இருந்தாலும் சுகமாக்கிடுவார். இவருக்கு அழைப்பு வந்தது. இவர் போனால் எவ்வளோ மருந்துகளை கொடுத்து பார்த்தாரு, அந்த வியாதி போகவே இல்லை. நாளடைவில் அந்த ராஜா மரித்து விட்டார். இவர் ஊருக்கு திரும்பி விட்டார். திரும்பவும் அந்த அடுத்த நாட்டு அந்த ராஜாவினுடைய மகன் அவருடைய ஸ்தானத்துக்கு இளவரசனாக வருகிறான். அவனுக்கும் அதே வியாதி, அவனுக்கும் அந்த உடம்பெல்லாம் அந்த காயங்களாக இருந்தது. உடம்பெல்லாம் காயங்கள், வேதனை. அப்போ மறுபடியும் அந்த நாட்டு ராஜாவுக்கு அழைப்பு வருது. அந்த நாட்டு ராஜா போவதற்கு தயக்கமாக இருக்கிறார். ஐயோ, என்னால் போக முடியாது, அந்த ராஜாவே நான் குணமாக்க முடியலையே. அதனால் உடனே அந்த வைத்தியருடைய மகள் இந்த வைத்தியத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அப்பா நான் போயிட்டு வரேன்ட்டு போகிறான். போன உடனே அந்த ராஜாவை பார்த்தா, அந்த ராஜா உடம்பு முழுவதும் இதாக இருந்தது. அப்போ உடனே சுத்தமுத்தம் பார்த்தா, ராஜா தங்கியிருக்கிற அந்த படுக்கை அறையை போய் பார்த்தாள். பார்த்த உடனே அங்கே ஒரு பூச்சி கூடு கட்டியிருந்தது. அது இரவு நேரத்தில் தான் மனிதனை தாக்கும். அப்போ ராஜாவுடைய உடம்புல உட்காந்தாவே போகிறோமா, அந்தந்த இடத்துல கொப்பளம் வந்துடுமா. அந்த பூச்சியை கண்டுபிடிச்சி அதை அழித்த உடனே அந்த ராஜாவுக்கு மருந்து போட்ட உடனே அந்த ராஜா குணமாக்கிட்டார். ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிரச்சனைகளுக்கு என்ன சொல்யூஷன், இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன என்பதை நாம் தீர்வு காண வேண்டும். நாம் வியாதியை பார்த்தே பிரச்சனை பார்த்தே நாம் பயந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி தான் யோசுவாவின் புஸ்தகம் அங்கே 7ஆம் அதிகாரத்தில் யோசுவா தோற்று போய் விட்டான். எதிரி படைகள் சிறைவில் பிள்ளைகளை, இராணுவத்தினரை கிட்டத்தட்ட 36 பேரை வெட்டி போட்டுட்டான். இதற்கு காரணம் என்ன? அவன் பிரச்சனையை பார்த்தே அவன் பயந்து போய்விடலை. எல்லாரும் கலங்கி போயிருக்காங்க. பிரச்சனை பார்த்து வெட்டி போட்டாங்களே, தண்ணீர் ரத்தம் ஆறாக ஓடுகிறதேன்னு சொல்லி எல்லாம் பிரச்சனைகளை பார்த்தே கலங்கி போய் நிற்கிறாங்க. ஆனால் யோசுவா இந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் என்ன? உடனடியாக தேவனுடைய சமூகத்துக்கு போய், தேவனுடைய பெட்டி இருக்கிற இடத்துக்கு போய் சாஷ்டாங்கமாக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் முகம் குப்புற விழுந்து அவன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறான். பிரச்சனைக்கு சொல்யூஷன், உன் கூட்டத்தில் ஒருத்தன் பாவம் செய்திருக்கிறான், அவனை கண்டுபிடிப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவனை கண்டுபிடித்தால் அவன் ஆகான் என்கின்றவன் அந்த எரிகோவில் இருந்த பாபிலோன் சால்வையும் அந்த தங்க பாலத்தையும் எடுத்து தன் கூடாரத்திலே மத்தியிலே புதைச்சி வச்சிருந்தான். அதை எடுத்து கொண்டு வெளியிலே போட்ட பிறகு, அவனை கல்லால் அடித்து கொண்ட பிறகு இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் தீர்வு கண்டது. அடுத்த நாட்டு ராஜாவுக்கு, அடுத்த ஊரை அவன் வெற்றி பெறுவதற்கு உதவியாக இருந்தது. ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் நீங்கள் முன்னேறி போக முடியாத சூழ்நிலைகளிலே உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் சொல்கிறார், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் தேவன் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எதை நாம் கலைந்து போட வேண்டுமோ அதை நாம் கலைந்து போட்டு விட்டால் அடுத்த ஸ்டெப்புக்கு நாம் போக முடியும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் நானும் தாவீதை போல் அந்த சுத்த இருதயத்தை பெற்றுக்கொண்டு தேவனிடத்தில் ஜெபியுங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன், எல்லா பயத்திலிருந்து உங்களை விடுதலாக்கி இன்றைக்கு உங்களை பாதுகாத்துக் கொள்வார்.
ஜெபம் பண்ணட்டுமா அவங்களுக்காக? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், அவர்களை போக்கில் வரலும் பாதுகாத்துக்கொள்ளும், கையிட்டு செய்கிற பிரயாசங்களை ஆசீர்வதியும். எதை நினைச்சு பயந்து போயிருக்காங்களோ அந்த பயத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.